அந்த மிஷின்ல வந்து குறிப்பிட்ட ஒரு பட்டனை அமுக்கிட்டே இருந்தா அது ஹீட் ஆயிருமா மிஷின். ஆமா 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 அப்படிதான் அது வடிவமைச்சிருக்காங்க. கரெக்ட் 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 ஆமா. கரெக்ட். அப்ப ஒரே பட்டனை அமுக்கிட்டே இருக்கனால அது ஹீட் ஆகி ஆ, ஒரு ஆ. மாதிரி பஸ்ட் ஆயிருக்கு. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். இப்ப நான் ஓட்டு போட்டீங்களா? நான் போட்டேனே. ஓட்டு போட்டீங்களா? நீ ஓட்டு போட்டியாப்பா? எல்லாரும் ஓட்டு போட்டாச்சு. அதுக்கு தானே போட்டீங்க? நான் அது நீங்க நான் நான் அதுக்கு தான் போட்டேன். நான் அதுதான் போடுவேன். நான் அதுக்கு தான் போட்டேன். மடக்கு சரி. மடக்கு இல்ல 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 அது வந்து வாங்கின காசுக்கு நான் போட்டேன்பா. சரி. அங்கேருந்து நமக்கு ஃபண்ட் வருது, அதனால போட்டாச்சு. யாரு கஷ்டம் அவங்களுக்கு போட்டாச்சு. ஆமா ஆமா. நானு கேட்டேன். என்ன கேட்டீங்க? நான் எங்க ஊர்ல மொத்தம் எங்க பூத்துல மட்டும் 4500 ஓட்டு. சரி. 4500 ஓட்டும் விசிலுக்கு தான். அப்படியா? ஆமா, நான் கேட்டேன். விழுக தானே செய்யும். நான் கேட்டேன். விழுக தானே செய்யும். நமக்கு தெரிஞ்சு தேர்தலான உள்ள ஒருத்தர் இருக்காப்ல, அவர் வந்து மிரண்டாரு. என்னன்னா அந்த மிஷின்ல வந்து குறிப்பிட்ட ஒரு பட்டனை அமுக்கிட்டே இருந்தா அது ஹீட் ஆயிருமா மிஷின். ஆமா ஆமா ஆமா. அப்படிதான் அது வடிவமைச்சிருக்காங்க. கரெக்ட் 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 ஆமா. கரெக்ட். அப்ப ஒரே பட்டனை அமுக்கிட்டே இருக்கனால அது ஹீட் ஆகி ஒரு மாதிரி பஸ்ட் ஆயிருச்சாம். அப்புறம் எதனால எரிஞ்சுன்னு நடுவுல நிறுத்திட்டாங்க தேர்தல். தேர்தல் நிறுத்திட்டாங்க. நியூஸ்ல வரல. அது வராது, பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூ. சென்சிட்டிவ்ஸ்னா நியூஸ்க்கு வந்திருக்கணுமே. அது வரக்கூடாதுன்ட்டாங்க. ஓ. அப்புறம் 3 மணிக்கு மிஷின் இப்ப இன்னும் புது மிஷின் எடுத்துட்டு வராங்க. ஆ. எடுத்துட்டு வரும்போது அவங்க வந்து செக் பண்ணும்போது குறிப்பிட்ட ஒரு பட்டனை மட்டும் அமுக்குறாங்க ஆ. அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஆயிரும். சரி அப்ப சரி. அதை அமுக்குவாங்க. ஆமா கரெக்ட் தான். கரெக்ட் தான் கரெக்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு மிஷின் வச்சிருக்காங்க. கடைசி ஓட்டு போடும்போது அதுவும் எரிஞ்சிருச்சு. அப்படியா? ஆமா, அதுவும் ஒரே பட்டன் அமுக்கிருக்காங்க. அப்ப கால்குலேட் பண்ணி பார்த்தா இந்த மிஷின்ல கை ரேக பட்டன் இருக்குல்ல, ப்ளூ கலர் பட்டனு, அது வந்து இந்த இடத்துல மட்டும்தான் ப்ளூ கலர் தேஞ்சு ஒயிட் ஆயிருக்கு. மீதி எல்லாம் அப்படியே புதுசாவே இருக்கு. அப்பனா அது யாரும் ஓட்டு போடல. அதை வச்சு நானா கணிச்சுக்கிட்டேன். ஆனா எங்க பூத்துல நடந்த நான் சொல்றேன், இந்த அளவுக்கு பச்சையா புழு தெரியாது எனக்கு. ஆனா எங்க பூத்துல அப்ப நீ கொஞ்சமா புழுவ. இல்ல இல்லையா, நான் உண்மையா சொல்றேன். பூத்துல இவர் வந்து உள்ள ஆள் இருந்தாங்க. பூத்துல நான் இருந்தேன். ஓ நீ பூத்துல நான் இருந்தேன். டீ தண்ணி கேன் அந்த பூத் ஏஜென்ட்களுக்கு கொடுக்க போயிருப்பேன். பூத்துல தொடப்பம் நீங்க வந்து வந்துருங்க, நீங்க வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு உள்ள நின்னல, நின்ன வேகத்துக்கு பார்த்தேன். நான் சைட்ல இருந்து பாக்குறேன், கரெக்டா அந்த பட்டன் தான் அழுத்துறாங்க எல்லாரும், வரவங்க எல்லாரும். அதுல என்ன ஒரு 5-6 பேர் மட்டும் தான் வேற பட்டன் அழுத்துறாங்க. அது உண்மை மாதிரியே தெரியும். உண்மை மாதிரி இருக்கணும்ல. 5-6 பேர் வேற பட்டன் அழுத்துறாங்க. மிச்சம் ஓரளவுக்கு வாக்கு வாங்கிடுவாருப்பா எங்க பூத்துல கன்ஃபார்ம். அதுல ஓட்டு நான் தான் போட்டேன். அப்படியா? ஆமா, ஓட்டு நான் தான் போட்டேன். அப்படியா? ஆமா, ஓட்டு நான் தான் போட்டேன். தமிழ்நாட்டிலே ஓட்டு. தமிழ்நாட்டுல நான் போடல, அது செருப்பா அடிச்சிருவாங்க சொன்னா. தமிழ்நாட்டுல நான் போடல. தமிழ்நாட்டுல போடல. நான் ஓட்டு எங்க பூத்துல நான் தான் போட்டேன். போட்டோடனே வெளில வந்து கேட்டாங்க, யாருக்கு தம்பி போட்டீங்கன்னு. மடக்குதிக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அண்ணா நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் போட்டுறேன்னு போட்டாங்க. சரி, அப்படிதான் நடந்துச்சு. அதான் நான் என்கிட்ட ஒண்ணு இருக்குங்க. என்ன இருக்கு? நம்ம விஜய் என்கிட்ட கேட்டாரு, என்ன எனக்கு எல்லாம் முடிஞ்சு நாளை பதவி ஏத்துருவேன், எனக்கு அமைச்சர் பட்டியல் வேணும். ஆமா, நான் தான் படிவம் ஒண்ணு பண்ணி கொடுத்தேன். நீங்க உள்துறை, மகளிர், அப்புறம் குழந்தைகள் மேம்பாடு எடுத்துக்கோங்க. அப்படின்னா என்னன்னு தெரியுமா அவருக்கு? மகளிர், குழந்தைகள் மேம்பாடு. ஏன்னா நம்ம அடுத்து 10 வயசுல இருந்தே ஓட்டு கொண்டு வரும். எல்லாம் 10 வயசு மொபைல் ஒன்றாங்கல்ல, 10 வயசுல இருந்தே அதெல்லாம் இருக்கட்டுங்க. அவருக்கு உள்துறை என்னன்னு தெரியுமா, மகளிர் மேம்பாடு என்னன்னு தெரியுமா? உள்துறை வீட்டுக்குள்ள இருக்காதியா? சிம்பிள். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கான தனிச்சட்டத்தை நிறைவேற்றுவதா எங்க தளபதி. ஆனா எனக்கு என்னன்னா, மகளிருக்கு கொடுத்துருக்காங்க. மகளிர் ஏதாவது பிரச்சனைன்னு வந்து இறங்கி போய் கேட்பாரா? காருக்கு ரூட் ஏத்த மாட்டாரு. இல்ல அதெல்லாம் கேட்டுருவாரு. கேட்கக்கூடிய ஆள் தான். நம்ம பொறுக்கி ரவுடி இருக்காப்ல, இது மரியவல்சனுக்கு கல்வி தந்தையா இருக்கார்ல. ஆமாமா, அவருக்கு வந்து கல்வித்துறை அமைச்சர். கல்வித்துறையா கொடுக்குறாங்களா? சரி சரி. அதுல உயர்கல்வி கொடுத்துருக்காங்க. கல்வியில இப்ப இந்த கல்வி பள்ளி கல்வித்துறை வந்து நம்ம இவருக்கு கொடுத்துருக்காங்கப்பா. சிவகங்கையில குழந்தைகள் ராணி நாச்சியார், குழந்தை ராணி நாச்சியார் யாரு சிவகங்கையில? அப்படி ஒரு ஆளே நிக்கல. கேள்விப்பட்டதே இல்ல. சிவகாசியில இந்த அக்கா தானே, கீர்த்தனா அக்கா தான் நிக்குது. கேள்விப்பட்டதே இல்ல. பேரு மாத்திக்கிச்சோ எலெக்ஷன் முடிஞ்சோனே. வாய்ப்பு இருக்கு, மாத்தி இருக்கும் வாய்ப்பு இருக்கு. தன்னைத்தானே. ஆமா ஆமா, வாய்ப்பு இருக்கு. இவருக்கு பதில் இவருங்கிற மாதிரி ஏதாவது இருந்திருக்கும். ஆமா. ஆனா பெருவாரியான ஓட்டுல வந்து ஜெயிப்பாருன்னு மட்டும் தெரியுதுப்பா. ஆமா ஆமா, நான் கணிச்சிட்டேன். நானு இது வரைக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன்ல இவ்வளவு ஓட்டு வந்து விழுந்ததே கிடையாதாம்பா. ஆமா, இவ்வளவு ஓட்டு தளபதிக்காக பஸ் ஏறி போய் ஓட்டு. எவ்வளவு ஓட்டு விழுந்துச்சு? எக்ஸ்ட்ரா 2 லட்சம், 20 லட்சம், 20 லட்சம் விழுந்துருச்சு. காரணம் வந்து நான் போய் விசாரிச்சுட்டேன். அதுக்கு வந்து காரணம் விஜய் தான். ஆமா ஆமா, கண்டிப்பா. அப்ப இந்த 5 வருஷத்துல 18 வயசுக்கு மேல ஒருத்தவங்க கூட வரல.
இல்ல இல்ல ஏன்னா இல்ல இல்ல அதுக்கு காரணம் எஸ்ஐஆரோ கொரோனாவோ கிடையவே கிடையாது. நீங்க 2016ல பாத்தீங்கன்னா 40 லட்சம் ஓட்டு வந்துருச்சு. ஆமா ஆமா அது வந்து அதை நீங்க இதோட மெர்ச் பண்ணாதீங்க, அது வேற. பட் இது வந்து விஜய் தான் காரணம். தலைமைதான் காரணம். விஜய் தான் காரணம். இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்கப்பா, அதை பாக்கணும்ல. அப்படியா? ஆமாமா, ஜெயிஸ்டார் அவர் ஜெயிஸ்டாரு. பால் மருத்துறையெல்லாம் வந்து பல் டாக்டர் இல்லையா, அவர் வந்து பக்கத்துல ஒரு துணைக்கால போட்டு பால் துறையா கொடுத்துட்டாங்க. பால்வன் துறையை சமூக நீதி தான் நம்ம ஜாதி வெறியின் மிஸ்ரா கொடுத்துருக்காங்க. அப்படியா? கொடுத்துருக்காங்க. கரெக்டானதுதான். அவர் தான் வந்து சமூக நீதி கரெக்டா பேசிட்டு இருக்காரு. ஆமா, எனக்கு ஒரே ஒரு வைத்தறிச்சு, இந்த சிவகாசியில ஒரு அக்கா கத்திக்கே இருந்துச்சு கடைசி வரைக்கும் தீர்த்தனா. ஆமா, அது மறுபடியும் இன்ஃபுளுசர் ஆக போதாம். அப்படியா? ஆனா கட்சிக்கு அதுதானே தேவை. ஆமா, வீடியோல சீட் இல்ல. பர்வேஸ்க்கு இல்லையா? பர்வேஸுக்கு வந்து ஓடி உழைச்சிருந்தா வீடியோ அவருக்கு கல்யாணம் வச்சிருக்காப்புல, அறந்தாங்கில பொண்ணு பார்த்துருக்காங்க. வாழ்த்துக்கள். அது பார்த்துட்டு மாமனார் சொல்லிருக்காப்புல, மாமனார் எம்எல்ஏவோட வாங்க, எம்எல்ஏவோட வந்தா போதும், எம்எல்ஏ சீட்டோட வாங்க, சரி எம்எல்ஏவா ஆயிட்டு வாங்கன்னு இருக்காங்க. எம்எல்ஏ ஆயிட்டு வாங்க. அதனால வந்து அப்ப தோத்துறப்பெல்லாம் கல்யாணம் நடக்காதா? அதெல்லாம் மாத்திட்டு போயிருவாரியா, மாமனார் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு போயிருவாரியா, அதுவும் எம்எல்ஏ தானே, அது போயிருவாரு. அதெல்லாம் போயிருவாப்புல. ராஜ்மோகனுக்கு வந்து ஆங்கரிங் தராங்க சட்டமன்றத்துல எழுதி ஆங்கரிங். அதாங்க பெரிய சேர் ஒண்ணு இருக்குமே, சபாநாயகர். ஆமா, அவரு ஆங்கரிங் தானேங்க. ரெண்டு பேரும் பேசி உட்கார ஒரு பண்றாருல, ஆங்கரிங் தானே. அவர்னா நீயா கோபிநாதா ரெண்டு பேரும் நிக்க வச்சு பேசுறதுக்கு? அது அப்படி கிடையாது, ரெண்டுமே ஆங்கரிங் தான். எதிர் தரப்பு நடுவில் உட்காந்து பேசுறாரு, அது ஆங்கரிங் தான். ஜட்ஜி மார்க் போடுவாரா? மார்க் போடுவாரா? அப்போ பண்ணி போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. யார் வின்னு அறிவிப்பாரு டெய்லி வீட்டுக்கு போகும்போது. ஆமா, சட்டமன்றம் முடிச்சுட்டு எவனா விஜய் கலாஷ்டானா டைட்டில் வின்னர் புசி தான். டைட்டில் புசி. அதனால வந்து பண்ணிக்கலாம், சரி பிரச்சனை கிடையாது, பண்ணிடுவாரு. பண்ணிடலாம். இப்போ ஒரு கட்டையா ஒரு ஆள் சுத்திட்டு இருந்தாருப்பா கட்சிக்குள்ள, கொயாலாமணி. அவரு வேளாமணி டிஃபென்ஸ் மினிஸ்டர். டிஃபென்ஸுக்கு எழுத்துனா கூட அதோட ஹைட்டா இருக்குமே அவரோட. இல்ல, டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் தான். அது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு டிஃபென்ஸ் துறையை தனியா உருவாக்குறாரு தளபதி. தமிழ்நாட்டுக்கு தனியா இது மீனவர்களை காப்பாற்றணும் அப்படின்றதுனால தனியா கடற்படை துறைன்னு ஒண்ணு வருது, அது தனியா உருவாக்குறாப்புல. டிஃபென்ஸ் தனியா உருவாக்குறாப்புல. அந்த டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த பார்டர் எல்லாம் அப்படியே நம்மளை பாதுகாக்குது இந்த துறை. யாராவது வந்தா விசில் அடிச்சிருவாங்க, அதுக்கே மிரண்டு ஓடுவாங்க எல்லாரும். அப்படி ஒரு துறையை உருவாக்கிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு அவரு. இப்ப என்னன்னா, இப்ப ஜெயிச்சிட்டோம், என்ன செய்யறதுன்னு ஒரு கை கால் ஒன்றும் தெரியல. போன சிஎம்மாவது முதல் நாளே 5 திட்டத்தை கையெழுத்து போட்டாரு. இப்ப இவர் 50க்காவது போடணும்ல. கண்டிப்பா போடணும். கட்சி பேரை வேற மாத்திரலாமா? தமிழ்நாடு பிடிக்கிறதுக்காக தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருந்தோம். இப்போ கேரளா, ஆந்திரான் பிடிக்க போறோம். இந்திய வெற்றி கழகம்னு வச்சுட்டா பாரத வெற்றி கழகம். கரெக்டா அமையுது. பாரத வெற்றி அமையுது. பாரதம் பொடி அமையுது. அதை வச்சிருவோம், முடிச்சு விட்டுருவோம், அவ்வளவுதான். சரி. ஆனா இது அன்னைக்கு பதவி இருக்கிற அன்னைக்கு கரெக்டா 10 மணிக்குள்ள போக சொல்லிட்டேன் பதவி இருக்கிறதுக்கு. ஏன் 10 மணிக்கு மேல போனா வெயில் அதிகமாயிடும். 10 மணிக்குள்ளேயே போயிருங்க, பதவியை ஏத்துட்டு அடுத்த ஆள் பதவி இருக்கிறவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஆனா அது ராகு காலமாச்சு, அவர் போக மாட்டாருல, நல்ல நேரம் பார்த்துல போவாரு. இல்ல 10:10 போக சொல்லணும், 10 to 10:30 போக சொல்லணும். அந்த நேரம் போய் பதவி ஏற்றுவாரு. காட்டா இப்போ திருச்செந்தூர் போயிருக்காரு. தர்கா அடுத்து இல்லப்பா 27ஆம் தேதி தான் பதவி இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் இது பண்ண முடியாதுப்பா. 27. ஆமா 27 விஜயம் தான் கரெக்டா. 27 தான் எல்லா சம்பவமும். ஆமா 27 தான் பண்ணணும். அது பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை. அப்ப அந்த 30 நாள் கவர்னர்ட்ட கொடுத்துருவோம் ஆச்சியா. அது யாருக்கு அவங்க வச்சு 30 நாள் தானே, 30 நாள் வச்சுக்கிட்டோம். கவர்னர் ஒருவேளை நம்ம தோத்துட்டோம்னா, இந்த சூர்யா ஒரு படம் நடிச்சார்ல, தனியா சிபிஐ எல்லாம் வச்சு நடத்திட்டு இருந்தாருல, தானா சேர்ந்த கூட்டம். அதே மாதிரி நம்ம ஒரு தானா வந்து ஒரு செட்டு போட்டுருவோம், தலைமைச் செயலகம் மாதிரி ஒண்ணு போட்டுருவோம். டெய்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி வீட்டுக்கு வந்து தூங்கிடுவோம். EVP-ல தனியா போட்டுடலாம், போட்டு கொடுத்துடலாம். பண்ணிடலாம், சிறப்பா பண்ணிடலாம். ஆமா. ஆனா தோத்துட்டோம்னு வச்சுக்க, எனக்கெல்லாம் முடிஞ்சுப்பா, என் வாழ்க்கையே முடிஞ்சுப்பா. எனக்கு என்ன, நான் கயிறு வாங்கி வச்சிருக்கேன், தொங்கிடுவேன். நான் அமெரிக்காக்கு விசாவே எடுத்து வச்சிருக்கேன்.
பட்டையும் கிட்டையும் போட்டிருக்கேன். நல்லா டப்புன்னு பாஜகவுக்கு தாவிடுவேன். கூச்ச கூட கேவலம் கூச்சலாம் படவே மாட்டேன். பட்டுன்னு போயிருவேன். யோசிச்சு கூட பார்க்க முடியல. அடுத்து என்ன பண்ணல? நமக்கு எப்படின்னா விஜயோட மூச்சியை நினைச்சு பாருங்களேன். தோத்துட்டா நாள் எப்படி இருப்பாருன்னு. அதான் விஜயா வாழ்றது அசிங்கம். கரூர்ல எத்தனை நாள் இருந்தாரு உள்ள? ஆமா, அந்த பரவாயில்ல. ஆனா கீழே இருக்கவங்க பேசுற பேச்சுக்கு அவங்க மூஞ்ச நினைச்சு பாருங்களேன். அது பண்ண முடியாது. இவர் போயிடாரு, அடுத்த படம் நடிக்க போயிடாரு. லாட்டரி நினைச்சு லாட்டரி தான் இருக்கிறதுல விநியோகத்துல ஊத்திடுவாங்க. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு நாளுக்காக காத்துட்டு இருக்கோம். ஆமா, இது வெற்றி பெறணும்னு கண்டிப்பா. ஆமா ஆமா, பாப்போம் என்ன நடக்கும். நம்ம தோக்கத்தை பத்தி யோசிக்க வேணாம்யா, ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான். சரி.